இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போலார் பேரட் வந்து குட்டி போட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து குட்டி பொறிஞ்சு 2வது நாள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துச்சு, இந்த இடையில தான் இருந்துச்சு, பானைக்கு பின்னாடி. இது வந்து எதனால இங்கிட்டு மாற்றிருந்து எனக்கு என்னமோ அந்த இடத்துல அழுக்கு அதிகமாக இருக்கனால அது குட்டிக்கு எதுவும் ஆபத்தாயிருன்னு சொல்லிட்டு அங்கிட்டு மாற்றிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்துச்சு, இந்த போது பாருங்க, இங்கே தான் எல்லா குட்டியும் இருந்துச்சு. நீந்த வயிற்றுல இதோட சாப்பாடோட நீந்த முடியாமல் பார்த்தீங்கன்னா எல்லா குட்டியும் ஒரு இன்னைக்கு காலைலையோ நைட்டு ஏதோ பண்ணியிருக்கும் போல எல்லா குட்டியும் எடுத்து இந்த மூளைக்கு மாற்றிடுச்சு. இந்த மூளைக்கு மாற்றினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நைட் ஆனதான் இப்போ தான் நீந்த ஆரம்பிக்குதுங்க. இங்கிட்ட உத்து பார்த்தீங்கன்னா 2-3 குட்டி இப்போ தான் ரொம்ப மேலவளுக்கு நீந்தலை, பாட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நீந்திக்குது. ஒரு அப்பப்போ தான் எல்லா குட்டியும் அப்பப்போ குதிக்குது. ரொம்ப அளவுக்கு நீந்தலை, ரொம்ப அளவுக்கு நீந்தனா நாளைக்கு தான் நீந்துன்னு நினைக்கிறேன். இப்போ இது அன்னைக்கு அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. எப்படியும் ஒரு 30-40 இது பார்த்தீங்கன்னா எப்படியும் இருக்கும் போல், ஒரு 60-70 இருக்கும் போல், அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. அடுத்து வந்து இதுக்கு சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா நேற்றே டேப்லெட் தான் போட்டு, இது எப்போ நீந்துன்னு தெரில. நாளைக்கு ஃபுல்லாக நீந்துருச்சுன்னா டேப்லெட் உடச்சி போடலாம், இல்லை மைக்ரோ பிளட் இந்த மாதிரி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் எடுக்கிறோம், ஒரு 9 மணி அந்த அளவில் எடுக்கணும். வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுவோம், அப்படியே லைனாக வரும். நீங்கள் ஏற்கனவே உள்ள வீடியோ பார்க்கணுன்னா பார்த்துருங்க. இப்போ வந்து குட்டி வந்து ரொம்ப எப்படின்னா கொஞ்சம் நமக்கு தெரியுது, கண்ணுக்கே தெரியுது, நல்லா கண் இருக்கிறது எல்லாமே தெரியுது. கப்பி குட்டியோட கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நாளைக்கு நீந்த ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஆட்டுமையாக போடுறோம். வேறு வந்து இப்போதைக்கு இதுவும் எடுத்துச்சுக்கு, இந்த மைக்ரோ பிளட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பீட்டாக்கு இந்த மாதிரி இந்த ஃபுட்டு எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் நீந்த ஆரம்பிச்சோன்னா இதுதான் போட போகிறோம். இது கொஞ்சம் சின்னமாகவே இருக்குது. நாளே போடலாம். நம்ம நாள் வந்து கொஞ்சம் லைவ் ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 4வது நாள் வந்து இந்த ஃபுட்டு போட்டோம்னா இதுவும் கொஞ்சம் ப்ரோட்டீன் கூட தான். இதில் நம்மகிட்ட இப்போதைக்கு இதான் இருக்குது, இதே போடலாம். இல்லைங்கண்ணா லென்ஸை வச்சு அதோட வயிற்றில் உள்ள அந்த இது எல்லாம் எப்படி இருக்குது, கண் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இல்லைங்க லென்ஸ் மாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் மாட்டியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே அந்த வயிற்றில் உள்ள அந்த சாப்பிட்டது அம்மா வயிற்றில் உள்ளது எல்லாமே தெரியுது. இன்னும் அந்த போலார் பேரட்டோட அந்த மண்டை வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேடு மாதிரி. நான் வந்து கப்பிஸ் குட்டி மாதிரி ஃபஸ்ட்டு முழுக்கட்டின்னு இருக்கு நினச்சேன். அப்புறம் போக தான் இதாக இருக்கும் பார்த்தேன். இந்த கண்ணே நல்லா பெருசாக வட்டமாக வந்துருச்சு. ரொம்ப அழகாக முதல்ல பார்க்குறோம். இந்த மாதிரி நான் வந்து யூடியூப்பில் அதிகமாக பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரீட் ஆகிறது குட்டி சின்னதாக. நான் நம்ம வீட்டில் இப்படி நடக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப ஒரு மாதிரி அதாவது எப்படி பெருசாகுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். இப்போ தான் நீந்துறது பார்த்தீங்கன்னா தெரியும், நீந்திட்டு வாயை அசைச்சிக்கிட்டே இருக்குது. அப்பப்போ வாழை மட்டும் சுருட்டுது, இப்படி லைட்டாக ஆட்டுதுங்க. இன்னும் கொஞ்சம் மேக்ரோன்ஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் தடுக்கிறதுனால அந்தளவுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் மூஞ்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஏலியன் மாதிரி இருக்குது. சில நேரம் பார்க்க ஏலியன் மண்டை மாதிரி அந்த முழுக்கட்டின்னு அப்படி இருக்குது. கண் மட்டும் பெருசாக அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நிறையா இருக்கும், ஒரு சொல்லுன்னா தெரிய மாட்டேங்குது. அது 60 கிட்டே இருக்கும். எல்லாம் இப்போ தான் நீந்துது. நாளைக்கு எனக்கு என்னமோ நீந்துன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீந்துருச்சுன்னா நாளைக்கு ஒரு வீடியோ அப்டேட் கொடுக்குறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இது வந்து குட்டியை கூட தூக்கிட்டு போகுது. நம்ம அதை குட்டியை வந்து லைட் அடித்து பார்க்குறதோ நம்ம ஓயமும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இங்கிருங்க ஒரு குட்டியே காணாது. ஒரு 3-4 நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஒரு 6 கிட்ட 8 கிட்ட நிற்கிது. எல்லா குட்டியும் தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த தூக்கிட்டு போகுது. இந்த லைட் அடித்து காட்டுறேன் பாருங்க, இங்கே இருங்க. இருங்க இடையில பார்த்தீங்களா, இதை வெளிச்சம் லைட் அடிக்க நல்லா கொஞ்சம் இதாக இருக்குது. இருந்துருங்க எல்லா குட்டியும் இங்கிட்டு இருக்கு. இந்த கண்ணை மினுக்குது பாருங்க, வாத்தா இருக்கே. எல்லாத்தையும் நம்ம ஏதோ பண்ணிடுவோமா, அதனால் வாயில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா தூக்கிட்டு வந்து இங்கே ஒரு கொத்தாக தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு போகுது.
வீடியோ எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. சரி உங்களுக்கு தெரியும்ல, சில நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் குட்டியை காணா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால நீங்கள் ப்ரீடு பண்ணீங்கன்னு அதெல்லாம் இங்கிட்டு வரும்போல நீங்களும் அங்கே இங்கிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கிட்டு இடத்த மாற்றி இருந்துருங்க. அதான் சொல்லணும். அவ்வளோதாங்க.